நான் இந்த சாதிக்காரன்னா நான் எப்படி இந்த சாதி உணர்ச்சி எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் தமிழன் அந்த இனம் சார்ந்த மகன்கிற உணர்ச்சியை பிறக்காதே. இன உணர்வு சரின்னு சொல்றீங்களா? இன உணர்வு இல்லாம இப்படி ஈக்கி எறும்புக்கு நாய்க்கு நரி கூட இருக்குதுங்க. நரிய விட்டீங்கன்னா நரியோட தான் போய் சேரும், புளிய விட்டீங்கன்னா புலியோட தான் போய் சேரும். தமிழன்னு பேசியது பிரிவினைவாதம், இன உணர்வு தூண்டுது, பாசிசம், அது சாவனிசம், இது சுத்த பைத்துக்காரத்தனம். அப்ப ராஜபக்சே என் அம்மாவை, என் தாயை, என் மண்ணை நான் நேசிக்காம, தமிழ்நாட்டை, தமிழை, தமிழ் மண்ணை, தமிழினத்தை நேசிக்காம ஒருத்தர் இந்தியன் அப்படி இன்னொருத்தர் எப்படி நேசிக்க முடியும்? இதே கருத்தை தான் ராஜபக்சே இலங்கையில் பேசுகிறார். நான் ஒரு சிங்கள இனத்தை நேசிக்கிறேன், சிங்களவர்களுக்காக பாடுபடுகிறேன், சிங்கள இனத்தை அடிப்பதை நான் எதிர்க்கிறேன். அதை நான் எதிர்க்கல. ஆனா நீ இன்னொருத்தனை என்னை கொன்னுட்டு நீ வாழணும்னு நினைக்கிறத நான் எதிர்க்கிறேன். நீனும் வாழ, நானும் வாழ்றேன். உன் கோட்ல நீ வாழ, என் கோட்ல நான் வாழ்றேன், என் நாட்டுல நான் வாழ்றேன். நீ என்னை கொன்னுட்டு நீ வாழணும்னு நினைக்கிறதா நான் குற்றம் சொல்றேன். உன்னை வாழணும் சொல்லி உன்னை இனப்பற்ற நான் போட்டுவேங்கிறேன். ராஜபக்சேவோட இனப்பற்ற நீங்க போட்டுரு. அதே மாதிரி என்னையும் இன உணர்வோடு, மான உணர்வோடு என் சொந்த நிலத்துல வாழ அனுமதி இல்லைன்னு சொல்றேன். அது என்னுடைய தார்மீக உரிமை, என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், என்னுடைய அடிப்படை உரிமை. அதை நீ பறிக்கிறதா, நீ அடிமையா அடக்கி ஒடுக்கி ஆள நினைக்கிறது, எனக்குள்ள உரிமையை பறிக்கிறதா எனக்கு வருது. அப்பதான் நான் இழுத்து போறாங்க.